120 120 என்ற எண்ணிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த அடையாளம், இது ஒரு அடையாளப்படுத்துகிறது. 120 என்று எங்கெல்லாம் வருதோ, நான் சொல்றேன் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்றேன், அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார். அந்த அடையாளம் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யற அந்த உபவாச கூட்டத்துல நாம பார்க்க போறோம். நிறைய எண்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படும். 7 எதற்கு பயன்படுத்தப்படுது? முழுமையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். அதே போல 10 என்பது உணர்வை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். 12 என்பது தேவனுடைய ஜனங்கள், சீஷர்கள், ஊழியர்கள் என்பதற்காக 12 என்பது பயன்படுத்தப்படும். 30 வெள்ளிக்காசு. அது என்ன அடையாளத்துல பயன்படுத்தப்படுகிறது? ஒரு தயாரிப்பு முடிந்து அடுத்த ஒரு பொறுப்பு ஆரம்பிக்கிறதை அந்த 30 என்பது அடையாளப்படுத்தப்படும். 40 என்பது சுத்திகரிப்பின் காலமாக அடையாளப்படுத்தப்படும். 40 70 என்பது ஒரு முழுமை, ஒரு முடிவு, ஒரு நிறைவு என்பதை குறிப்பதாக 70 என்பது பயன்படுத்தப்படும். அதே போல 120 என்ற எண் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, ஒரு மாற்றத்திற்கு முன்னான ஒரு எச்சரிப்பு என்ற நிலையிலே அந்த 120 என்ற எண்ணானது வேதத்துல பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இல்லையா? ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவன் இருக்க போகிற வருஷம் 120. அதே போல உபாகமம் 34:7. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். மோசேயுடைய வயது 120. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 120 பேர். தானியேல் 6:1. ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும். அதே போல எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 1:1. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127. ரைட். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பி இருந்தான். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தான். ஆக இந்த 120 நிறைய இடங்கள்ல 120 சொல்லப்படுது. எங்க ஆரம்பிக்குது? ஆதியாகமத்துல ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட கூட போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இப்ப மனுஷனுடைய பாவம் என்ன ஆயிடுச்சு? அதிகரித்து கொண்டே போகுது. மனுஷன் பாவம் செய்து கொண்டே போகிறான். தேவன் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு 120 வருட அவகாசம் கொடுக்கிறார். அதாவது இந்த 120 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பெருமழை வெள்ளமானது வரப்போகிறது. 120 ஆண்டுகள் முடிந்த உடனே வெள்ளம் வரப்போகுது.
அந்த வெள்ளத்துல இந்த பூமியானது என்ன செய்யப்பட போகுது? அழிய போகிறது. நோவா மாத்திரம் என்ன செய்யப்ப, நோவாவும் நோவாவின் குடும்பத்தில் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதுதான் நம்ம இதுல வாசிக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 24-37 வசனம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். அப்போ ஆதியாகமம் 6 அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷனுடைய ஆயுசு நாள் எவ்வளவு சொன்னாரு? அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. ஆக அந்த 120 வருஷம், நல்லா கவனிங்க, அந்த 120 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன வந்துருச்சு? வெள்ளம் வந்துருச்சு. அந்த 120 வருஷத்துல அப்போ இந்த நோவா பேழையை செய்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லிட்டு என்ன போதித்திருப்பான்? மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் இது ஒரு பெட்டியை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க சொல்லியேதான் செய்திருப்பான். மனம் திரும்பினவர்கள் தப்பித்திருக்கலாம், ஆனா யாரும் மனம் திரும்ப ஆண்டவர் சொன்ன அந்த 120 வருஷம் தான் அந்த பூமியில அவனுக்கு வாழ்நாள் என்ன செய்யப்பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னபடியே அந்த 120 நாட்கள் கழித்து, வருஷங்கள் கழித்து என்ன ஆச்சு? வெள்ளம் வந்தது. டோட்டல் பூமியும் அழிக்கப்பட்டது. 8 பேர் காக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த முதலாவதாக நம்ம பார்க்கிற 120 என்பது இந்த நோவாவுடைய காலத்துல அது ஒரு கிருபைக்காக அடையாளப்படுத்தி இருக்கப்பட்டிருக்கு. கிருபையின் காலமாக இருக்கு. ஒரு தீர்ப்பு வரப்போகுது, ஒரு நியாய தீர்ப்பு, பூமி அழிக்கப்பட போகின்ற ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதற்கு முன்பாக என்ன செய்யப்படாது? உன்னை தயார்படுத்திக்கோ, மனம் திரும்பு, தயார்படுத்தி சொல்லி ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 120 என்பது அந்த தீர்ப்பிற்கு முன்னாக நடக்கக்கூடிய, ஒரு மாற்றத்திற்கு முன்னாக நடக்கக்கூடிய ஒரு அடையாளமாக அந்த 120 இருக்கிறது. புரியுதா? உபாகமம் வாசிப்போம். உபாகமம் 34 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கின்ற பொழுது 120 வயது. அடுத்த 120 எங்க சொல்லப்படுகின்றது? மோசேயுடைய வயதை குறித்து சொல்லப்படுகிறது. அவனுக்கு அந்த 120ஓட முடியுது. முதல்ல ஒரு வெள்ளமும் மனுஷனுடைய வயசு எது முடிச்சு? 120 முடிச்சு. இங்கேயும் ஒரு 120 அவர் முடிச்சு காட்டுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? அவன் 120 வயது, கண்ணு மங்கல, அவனுடைய பார்வை முறையல, தள்ளாடல அப்படின்றாரு. ஆனா மோசேயுடைய பணிக்காலம், மோசே ஊழியம் செய்த காலம் என்ன ஆயிடுச்சு? முடியும். கண்ணு மங்கல இல்ல, இன்னும் அவனும் கால் தள்ளாடல இல்ல, இன்னும் ஊழியம் பார்க்கலாம்ல, இன்னும் கொண்டு போயிருக்கலாமே ஆண்டவர், ஆனா கொண்டு போகல. அப்ப இது ஒரு பணி காலம், ஒரு ஊழியத்தின் காலத்தை நிறைவு காட்டக்கூடிய அந்த உன்னுடைய வாழ்நாளின் காலமானது நிறைவு பெறப் போகிறது என்பதை குறிப்பதாக இந்த 120 அடையாளப்படுகிறது. அடுத்த 2வது 120 ஆயிடுச்சு, முழுமை ஆயிடுச்சு, நிறைவாயிடுச்சு. உன்னுடைய பணியானது என்ன செய்யுது? முடிவு பெறுகிறது. அப்படின்னு மோசேக்கு அந்த 120 வயதை முன்குறிப்பதன் மூலமாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். 2வது காரணம், நம்முடைய ஆண்டவரால நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊழிய காலமானது நிறைவு பெறுவதை 120 அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த 3வது காரியம் அப்போஸ்தலர் 1:15. அப்போஸ்தலர் 1:15. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்றார். இங்க 120 என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்த்தோம் சொன்னா, இங்க சொல்லப்பட்ட அந்த 120 என்பது இந்த 120 பேர் கூடி
ஜெபிச்சாங்க பாத்தீங்களா? ஜெபிச்சதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் வந்துச்சு? என்ன மாற்றம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா சபை காலம் தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. அப்ப சின்ன கூட்டமா தான் இருந்தாங்க 120 பேரு. ஆனா இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தானியேல் புத்தகத்துல பார்ப்போம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படிக்கு எத்தனை பேரை நியமிக்கிறாரு? 120 பேரை நியமிக்கிறாரு. அங்கேயும் ஐயா ஒரு கூட அந்த அடுத்து நம்ம எஸ்தர்ல பார்ப்போம் 127 அப்படின்னு வைப்பாரு. அது மாதிரி இல்லாம இங்கேயும் ஒரு 120 என்று ஆவியானவர் அதை எழுதுகிறார். அந்த 120 பேர் சாத்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேசாதிபதிகள் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்குது. அவங்க தேசாதிபதிகள்னா காற்பங்கு தேசாதிபதிகள் மாதிரி ஒரு ஆளுநர்கள் மாதிரி அவங்க. ஏன்னா தேசத்துக்கு அதிபதிகள் இல்லை, அவங்க ஒரு வரி வசூலிக்கிறவர்கள் மாதிரி. அப்படிப்பட்ட 120 பேரை தானியேல் புத்தகத்துல ராஜா தரியு ராஜா என்ன செய்யறாரு? நியமிக்கிறார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு பெரிய ஒரு ராஜ்யமானது ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு, ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதற்கு இந்த 120 என்ற எண்ணை பயன்படுத்துகின்றார், அடையாளப்படுத்துகின்றார். அல்லேலூயா. இப்ப இங்கேயும் 120 ஒரு அடையாளமா ஒரு மாற்றம். இதுக்கு அப்புறம் தரியு மன்னனுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் எங்க வரும்? இந்த தானியேல்ல நடக்கும். என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, அந்த தானியேலுடைய விசுவாசத்துக்கு சோதனை வரும். அதன் மூலமாக அந்த தேசமே என்ன செய்யப்படும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசமாக அந்த ராஜா அறிவிப்பார். அல்லேலூயா. எஸ்தர் 1:1 இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127. இங்க 120, அதையும் தாண்டி ஒரு 7. 120 ஒரு பிளஸ் 7, 120 கூட ஒரு 7 என்பது முழுமை. 120 என்பது மாற்றத்திற்கான அடையாளம். ஆக இந்த அகஸ்வேர் காலத்துல 127 என்று குறிக்கப்படுதுன்னா இங்கேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இது காலகட்டம். அப்போ 120 சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய காலகட்டத்தை நமக்கு என்ன செய்யுது? இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையாக இந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த 120 என்ற எண்ணு அமைகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா அதே போல பழைய ஏற்பாடுல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14. ஈராம் 120 தாளந்துகள் பொன் அனுப்பியிருந்தான். அப்ப அந்த பொன் அதே போல 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் ஷேபா நாட்டு ராணி என்ன செய்யறான்? 120 தாளந்து அந்த தாளந்துகளை சொல்லும் போது எண்ணிக்கையோட சொல்றேன். ஷேபா நாட்டு ராணியும் 120 பொண்ணை கொடுக்கிறார் தாளந்துகள். அதே போல யாரு அங்க சாலமோன், ஈராம் சாலமோனுக்கு 120 தாளந்துகள். அப்ப 120 என்பது ஒரு வகையில நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை மாற்றத்திற்கு கொண்டு வருகின்ற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 120 என்று வருகின்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அது ஒரு காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலம் நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கிறது. நம்முடைய மனம் திரும்புதலுக்கு அல்லது ஒரு மாற்றத்திற்கு நம்மை தயார்படுத்தும் காலமாக இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். இல்லையா? அப்போ 120 அப்படின்னு வருகின்ற பொழுது அது ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவான காலம், கடைசி அவஸ்தை. 2வது, ஒரு பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. 3வது, நம்ம நோவாவையோ மேல் வீட்டாரை பார்த்தோம் சொன்னா நம்மை தயார்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இல்லையா? இப்போ நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மொத்தத்துல எப்பெல்லாம் இந்த 120 சொல்லப்படுகிறதோ அப்பெல்லாம் ஒரு என்ன செய்யுது?
ஒரு வேறு ஒரு அதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்கிறது. இப்ப நோவாவுடைய ஜல காலத்துல 120 நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது 120 ஆண்டுகள் முடிஞ்சு என்ன உண்டாச்சு? ஒரு புதிய உலகம் ஆரம்பமானது. சொல்லுங்க. அந்த 120 காலங்கள் நியாய தீர்ப்பின் காலத்தை போல நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? அந்த 120 வருஷம் அவங்க எப்படியாவது மனம் திரும்பிடுவாங்கன்னு ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை என்ன செய்யறாரு? கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 120 வருஷம் கொடுத்திருக்கிறார். ஒருத்தரும் மனம் திரும்பல. மோசேனுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா 120 வயதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த தலைமுறை வருகிறது. அடுத்த தலைமுறை யார் வரா? யோசுவாவுடைய தலைமையில ஆரம்பிக்கிறது. அங்கேயும் நூற்று. அதே போல மேல் வீட்டு அறையை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அங்க என்ன வருது? சபை காலம் தொடங்குகிறது, சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல தானியேல பாக்குறோம். இந்த 120 பேரை நியமித்தான். தானியேல அந்த 3 பிரதானிகளுக்கு மேலாக வைத்தான். அங்க ஒரு விசுவாச சாட்சியாக தானியேல் வெளிப்பட்டான். அத்தனை பேருக்கு மத்தியில அந்த சிலையை வணங்க மாட்டோம், அதை கும்பிட மாட்டோம் சொல்லி தானியேல் என்ன செஞ்சான்? சாட்சியாக நின்றான். அப்போ ஒவ்வொரு 120க்கு பின்னாலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம இப்படி கேள்வி கேட்போம். அப்போ ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக நாம் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். கடைசி காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு என்ன செய்யப்பட போகுது? வரப்போகுது இல்லையா? இருக்கும் கடைசி நியாய, அதுக்கு பேர் என்னது? கடைசி நியாய தீர்ப்பு. இந்த கடைசி நியாய தீர்ப்பு வரப்போவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு என்ன செய்யறாரு? வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே நியாய தீர்ப்பு நடக்கும். அப்போ நியாய தீர்ப்புக்கு முன்னாக இப்படி பார்ப்போம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இல்லையா? சபைக்கால 120 பேர் இருந்து அமர்ந்தது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தின் காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துல நாம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுது? ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதற்காக இந்த காலம் நம்மை தயார்படுத்துகிற காலமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சபைக்காலம் நம்ம சொல்றோம் 120 எண்ணு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு மாற்று, அது அந்த காலங்கள் தீர்ப்புக்கான காலங்கள், மனம் திரும்புதலுக்கான காலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இப்ப எந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம்? மனம் திரும்புதலுக்கான அந்த காலத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவன் ஆண்டவர் எப்பயுமே திடீர்னு கொண்டு வர மாட்டார். நமக்கு என்ன செய்யறாரு? நமக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கிறார். நம்ம எல்லா காரியம் நீங்க பாருங்க, எதையுமே தவால் உடனே ஆண்டவர் உடனே செஞ்சு உடனே தீர்ப்பு இல்லை. அப்படியா இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல அதுக்குள்ள அப்படி சொல்றீங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுக்கிறார், காலங்கள் கொடுக்கிறார். காலங்களை கொடுத்து நமக்கு அடுத்து தீர்ப்பு கொடுக்கிறார். நோவாவுடைய காலத்துல 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம். மனுஷனுக்கு 120 தானே அவன் இருக்கும் போது சொன்னாரு. அந்த 120 ஆண்டுகள் அவனுக்கு காலத்தை அவனை மனம் திரும்புவதற்கு காலத்துக்கு டைம் கொடுக்கிறாரு. கொடுத்த பின்னாடிதான் ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும். ஏதோ 6ஆம் அதிகாரத்துல நோவா வந்தாரு, 7ஆம் அதிகாரத்துல அவரை பத்தி சொல்லப்பட்டது, 8ஆம் அதிகாரத்துல பிரளயம் வந்துச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. அப்படி இல்லை. அந்த 6ஆம் வசனம் நமக்கு ஒரு சொல்லுது, 120 வருஷம் தானே, இதுக்குள்ள மனம் திரும்ப மாட்டானா, இதுக்குள்ள அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுற மாட்டான்னு வெயிட் பண்றாரு, காத்திருக்கிறார், நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் நமக்கு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்தேயுல வாசித்தோம். நோவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில், அப்போ மனுஷகுமாரன் வரப்போகிற காலம் வெகு சமீபமாக இருக்கிறது. அவருடைய கிருபையினால நமக்கு 120 வருடங்கள் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம இந்த 120 வருடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
70 வயதுகள் கூடுதலாக பலத்தின் மிகுதியா 80 சஞ்சலமும் தாழ்வு. அந்த 120 ஆண்டவர் நமக்கு முன்னாடியே வச்சுட்டாரு. அப்போஸ்தலர் 1:15 120 வச்சுட்டாரு. இந்த காலகட்டம் அடுத்து தீர்ப்பு, ஒரு மாற்றம் வரப்போகிறது, ஒரு தீர்ப்பு உண்டாக போகிறது. இந்த தீர்ப்புக்கு இந்த காலத்துல இருக்கிற நீங்கள் மனம் திரும்புங்க, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த 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 எச்சரிப்பையாவது நம்ம உணர்ந்து கொண்டு கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசத்தோடு வாழ்வதற்கு ஒரு அழைப்பாக இதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து உபாகமம் 34:7 நம்ம வாசித்தோம். மோசேயுடைய வயசு 120. அந்த 120 வயதுல ஆண்டவர் மோசே என்ன செஞ்சாரு? அடையல. ஆமா, ஆனா அவருடைய பணியின ஊழியமானது நிறைவாக செய்யப்பட்டதா? தன்னுடைய பணியினுடைய காலம் சரியாக அவர் நிறைவு செய்து அடுத்து யோசுவாவுடைய தலைமையில கொடுத்துட்டு அவர் பணியை நிறைவு செய்கிறார். அப்போ இந்த 120 என்பது மோசேயை பொறுத்தவரையில அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு காலம். அவர் கானான் தேசத்துக்கு போனாரா இல்லையான்னு, தன்னுடைய பணியில ஒரு நிறைவான காரியத்தை செய்வதற்கு, தன்னுடைய ஊழியத்தை நிறைவாக செய்வதற்கு அவருக்கு தயார்படுத்துவதற்காக தேவன் வைத்திருந்த காலகட்டம். நமக்கு அப்படிதான் வச்சிருக்கிறார். நமக்கு 120 வச்சிருக்கிறார். நமக்கு தயார்படுத்துகின்ற காலம். என்னுடைய பணியில நான் நிறைவு செய்து நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். நான் அரகுற ஊழியத்தோட நான் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அதனால அவருடைய நியாய தீர்ப்பு, இப்ப உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவருடைய நியாய தீர்ப்பு நாள் எப்போன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலம் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னை தயார்படுத்துவதற்கு, ஊழியத்திலே நான் தயாராக இருப்பதற்கு, ஊழியத்திலே நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு, நான் ஊழியத்திலே சீஷர்களை உருவாக்கி நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு இந்த காலமானது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் நிறைவாக முடித்து விட்டு நான் ஆண்டவர்கிட்ட. இந்த காலம் எப்ப 120 ஆரம்பிச்சதோ தெரியாது. ஆனா இது நம்மை தயார்படுத்துகின்ற காலம். எத்தனை காலம் எவ்வளவு நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல, நிறைவாக வாழ்ந்தோமா, முழுமையாக வாழ்ந்தோமா என்பதுதான் முக்கியம். நான் வாழ்ந்த காலத்துல ஒரு 4 ஆத்மாவாவது சம்பாதிச்சு கொடுத்தேன் ஆண்டவருக்கு. நான் வாழும் காலத்துல ஒரு 4 பேருக்காவது மனம் திரும்புவதற்கு சாட்சியாக இருந்தேனா? நான் என் பணி என்ன செய்யறேன்? ஆண்டவரே நான் தயாரா இருக்கிறேன், இப்ப நான் வர்றேன் ஆண்டவரே சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 120 அப்போ என்னது, மோசேயுடைய வயது 120 சொன்னா உன்னுடைய பணிக்காலத்துல அவர் அதை நிறைவு செய்து விட்டார் என்பதுடைய அடையாளமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 3வது காரியத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 1:15 120 பேர் என்ன செய்தார்கள்? கூடியிருந்து ஜெபித்தார். ஆமா, அதாவது இந்த 120 பேர் அங்கேயும் சொல்லப்பட்டதுடைய காரணம், அங்கேயும் ஒரு மாற்றம், ஒரு எழுச்சியானது உருவாகுது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த 120 பேரு கூடி ஜெபித்தார். இந்த காலமானது ஆண்டோட இது தீர்ப்புக்கு முந்தின காலம் இல்ல. இந்த தீர்ப்பு அடுத்து என்ன செய்ய போகுது? வரப்போகுது. நம்ம 120 அப்படிதான் பாக்குறோம். 120 கொடுத்தாச்சுன்னா தீர்ப்புக்கு முந்தின காலம், தீர்ப்பு வரப்போகுது. அப்ப தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? என்னைய ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி சீஷர்கள் ஆயத்தமானார்கள்? ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்ப ஜெபத்திலே தரித்திருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய நல்ல நியாய தீர்ப்பை நாம் என்ன செய்து சந்திக்க முடியும். அப்ப இந்த காலகட்டம் சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கடைசி கால சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். சபை தன்னை தயார்படுத்தி கொள்ளணும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தை கடைசி கட்டங்களுக்கு வந்துட்டோம், கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அவருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். அது நம்ம வருஷங்களை சொல்ல முடியாது, ஆனா சீக்கிரத்துல இருக்குதுன்னு நம்ம உணர முடியுது.
யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீங்க, பூமி அதிர்ச்சிகளை பார்ப்பீங்க, பஞ்சங்களை பார்ப்பீங்க. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனால் தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சு. அப்ப அந்த தீர்ப்புக்கு நான் என்ன செய்யறேன்? நான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சபையையும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தயார்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா 120 சொல்லியாச்சு, 120 ஆரம்பிச்சிருச்சு, 120 அப்போஸ்தலர்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. ஆண்டுகள் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஆண்டவர் கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்காரு, எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் விடுவோம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இப்பொழுது பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனையே நாம் எல்லாரும் அந்த நியாய தீர்ப்புக்கு வருகின்ற பொழுது நிர்வாணிகளாய் இருக்கக்கூடாதபடிக்கு தைரியமாய் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும்படிக்கு நாம் என்ன செய்ய நம்ம தயார்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 120 பேர் கூடி ஜெபித்தார்கள், அந்த தீர்ப்புக்கு தயாரானார்கள். நாமளும் இன்னைக்கு சபை என்ன செய்யணும்? ஜெபிக்கதான் இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் என்ன செய்ய முடியும்? தயாராக முடியும், தயாராக வேண்டும். அல்லேலூயா. அடுத்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேல் 6:1. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் 120 தேசாதிபதிகள், சாத்ராப்ஸ், 120 பேர். அங்கேயும் ஒரு எண்ணிக்கையை வைக்கிறார். அப்ப அதற்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது? ஒரு காலத்தை கொடுக்கிறார். ஒரு காலத்தை கொடுத்து அந்த காலத்துல ஒரு மாற்றம் வரப்போகிறது, ஒரு தீர்ப்பு வரப்போகிறது. நீ அந்த தீர்ப்புக்கு உன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறார். என்ன தீர்ப்பு வரப்போகுது? அங்க தானியேலுக்கு என்ன நடக்குது? என்ன செய்யறாங்க? சிங்கம் தடை போடுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் சிங்க குகைக்கு போடுறாங்க. அப்போ இந்த சிங்க குகையில போய் அந்த தீர்ப்புக்கு அவன் தயாராக சொன்னா இங்க என்ன இருக்கணும்? இது தயார்படுத்த வேண்டிய காலமாக இருக்கிறது என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது. 120 சொல்லியாச்சுன்னா பார்த்துக்க வேண்டியது. ஆகா, ஒரு பெரிய மாற்றமானது என்ன செய்ய போது வரப்போது. அந்த தானியேல் சிங்க கோயில போட்ட பிறகு அந்த ராஜா சொல்லுவா, தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கடைசிக்கு வாங்க. அதுல பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ண. கரங்களை தட்டு. இப்போ இந்த 120 ஒரு தயாரிப்பு காலம், ஒரு மனம் திரும்புதலின் காலம். என்ன சோதனை வருது அவங்களுக்கு? ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். அப்போ விசுவாச சோதனை ஏற்படுகிறது. அதனால நமக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன வரும் அப்படின்னா, விசுவாச சோதனை அதிகமாக வரும். இது நம்மை தயார்படுத்துகின்ற காலம். இந்த விசுவாச சோதனையில நம்ம சிங்கத்தின் குகையில கூட என்ன செய்யப்படலாம்? ஓடப்படலாம். ஆனா அடுத்து அந்த ராஜா என்ன செய்வான்? தன்னுடைய 3 பிரதானிகளுக்கு மேல 3வது ஆளாக தானியேலை வைத்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அப்ப தீர்ப்புக்கு தானியேலுக்கு என்ன தீர்ப்பு வைக்கப்பட்டிருந்தது? சிங்க குகைன்ற ஒரு தீர்ப்பு வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை தானியேல் வந்து அந்த அந்த சிலையை வணங்கி இருந்தான் என்று சொன்னா அவன் எங்க போயிருப்பான்? சிங்கத்தின் வாயில வணங்கின அந்த வசனம் அழகா சொல்லுது, யாரெல்லாம் பிராது கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டான், முன்னாடியே பாஞ்சிக்க. லேலுயா, லேலுயா. அதாவது அது உண்மையோ இதோ இல்ல, கத்தோலிக்க திருச்சபையில அந்த இணை சட்டம் சொல்லுவாங்க.
12 அதிகாரத்துக்கு மேல ஒரு சில அதிகாரங்கள் வச்சிருப்பாங்க. ஆமா, அது பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி இணை இணை திருமுறைகள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நம்ம தள்ளுபடி ஆகணும்னு சொல்லிடுவோம். நம்ம இதுல கிடையாது, அது அவங்க இதுல ஒரு உண்டு. இந்த தானியேல் சிங்க கோயில போறதுக்கு முன்னாடி அந்த சிங்கங்கள் 7 நாள் பட்டினி போட்டுருந்தாங்களாம். 7 நாள் பட்டினி போட்டு ஒண்ணுமே சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அந்த சிங்கங்களை 7 நாள் அப்படியே பட்டினி போட்டு ரெடியாது. எப்ப யாரு பண்ணாலும் பீஸ் காலி அந்த மாதிரி ரெடியா வச்சிருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சிங்க கோயில தான் தானியேல் என்ன செய்யப்பட்டாரு, போடப்பட்டார் சொல்லி மிகைப்படுத்தி அதை சொல்வதற்காக அந்த காரியம் சொல்லப்படும். அது போட்ட உடனே சிங்கம், அவ்வளோ பசியுள்ள சிங்கம் அமைதியா உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் தானியேலை வெளியே கொண்டு வந்து இவங்களை போட்டாங்களோ அடுத்த நிமிஷம் காலியாச்சு இல்லையா? அதனால இந்த காலகட்டம், இந்த சபை காலகட்டம், இப்போ நாம இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு மனம் திரும்பலை கொண்டு வரக்கூடிய, நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டிய, நிறைவாக ஊழியத்தை செய்து முடித்தே என்னது ஓட்டத்தை ஓட்டம் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன். என்னாலும் 4 பேருக்கு சாட்சியாக வாழ்ந்தேன். என்னாலும் 4 பேர் ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு 4 ஆத்துமாக்களை நான் என்ன செஞ்சேன், கொண்டு வந்து ஆண்டவருக்கு சேர்த்தேன். நானும் பிரசங்கித்தேன், நானும் போதித்தேன், நானும் சொன்னேன், சுவிசேஷத்தை அறிவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பணி நிறைவோட, ஊழியத்தின் நிறைவோட நம்ம என்ன செய்யறோம், நியாயத்திற்கு போய் நிற்க. இந்த 120 பேருடைய கூடியிருந்து மற்ற அடுத்த கட்டம் ஒரு பெரிய விசுவாச சோதனை வருது. அந்த விசுவாச சோதனையில் நானும் ஜெயித்தேன். நான் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யல, மண்டியில நான் ஜெயித்தேன். என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய நியாயத்திற்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், போய் நிற்கணும். அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட அந்த 120 எடுத்து பேச செய்யும். அப்போ இந்த காலகட்டத்துல நான் செய்ய வேண்டிய ஒன்று, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நான் என்னை தயார்படுத்துகின்ற காலமாகும், என்னை ஆயத்தமாக்கி கொள்ளக்கூடிய காலமாக இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏன்னா என்னைக்கு ஒரே காரணம் தான், என்னைக்கு இந்த முடிவு எடுத்துக்கொள்ளப்படுறது, என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நான் இன்றைக்கு இன்று நீ மரித்தால் எங்கே போவாய், எங்க போவாய்? அப்ப நான் அதற்கு தயாராக இருக்கிறேனா? எப்படி தயாரா இருக்கிறேனா? மனம் திரும்பி இந்த காலத்தை தேவனுக்கு என்று தயாரித்திருக்கிறேன். அதுதான் மோசேயுடைய வயசை சொல்றாரு. அதுக்கு தயாரா இருக்கிறேனா? தானியேலுடைய விசுவாசத்தை சொல்றோம், தயாரா இருக்கிறோமா? அப்போஸ்தலருடைய ஜெபத்தை சொல்றோம், தயாரா இருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு மாற்றத்துக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இன்னொரு காரியத்தை பாருங்க. நோவா என்ன செஞ்சாரு? நோவாவுடைய காலத்துல எல்லா மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கதவு என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டது. தேவன் அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் வெளியில இருந்தவங்க என்ன கத்துனாலும் உள்ள போக முடியும். அதே போல புதிய ஏற்பாட்டுல பாக்குற 10 கன்னியர் வெளியே போனாங்க, மணவாளன் வந்தால் உள்ள போனாரு, கதவு என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டுச்சு. சரியா? இப்ப பாருங்க, பிரச்சனை வெள்ளம் இல்லை, வெள்ளம் வந்ததுனால கதவு அடைக்கல, மனம் திரும்பாதனால உள்ள போக முடியும். அதான அர்த்தம். வெள்ளம் வந்ததுனால அவங்க பேரைக்குள்ள போக முடியலையா? இல்ல, அவங்க என்ன செய்யல, தயார்படுத்தல. அவங்க தயார்படுத்தி இருந்தாங்கன்னா, தயாரா அது என்னது திரி எண்ணெயும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க? உள்ள போயிருப்பாங்க. 2 பேர்கிட்டையுமே என்ன இல்லை, தயாரிப்பு இல்லை, அவங்க தயாராக இல்லை. அப்போ நமக்கு இன்றைக்கும் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு என்ன கதவு திறந்திருக்குது? ஒரு கிருபையாய் வாசல் திறந்த வாசலை
வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு கிருபையாய் கதவு என்ன செய்யப்பட்டிருக்குது, திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் உள்ள போகல அப்படின்னு சொன்னா, கதவு மூடப்பட்ட பிறகு எத்தனை கத்துனாலும் எம்பிட்டு பேச உங்களை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே என்று சொல்கிறவன நீங்க யாரு, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம் நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய காலமாக. இது நிறைய பேருக்கு இப்போ இல்லை, ஆனா ஆவியார் வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க, பாவம் செஞ்சிருக்கீங்க, அந்த பாவத்தை வெளியே வாங்க அப்படின்றது இல்ல. இன்னொரு மாற்றம் வரப்போகிறது. அது என்ன மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் என்ன செய்யப்படுறாரு, கொண்டு வரப்போகிறார். அந்த மாற்றத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். கல்யாணம் பேசியாச்சு, பொண்ணு அடுத்து கல்யாணத்தை முடிக்க போறோம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யணும், மணவாளனும் தயாராகணும், மணவாட்டியும் தயாராகணும். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலைக்கு நான் என்ன செய்யணும், தயாராகணும். பரீட்சைக்கு கால் ஃபார் பண்ணியாச்சு, அந்த பரீட்சைக்கு நான் என்ன செஞ்சிடணும், தயாராகணும். இப்போ நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு கடைசி கால அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரே, அதாவது இன்னும் நான் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு போறதுக்கான அறிவிப்பு இல்லை. இந்த வீடு கட்டாதவங்க வீடை கட்டி வச்சுக்கங்க, சீக்கிரம் நகை எடுக்காத நகை எடுத்து வச்சுக்கங்க, அது எடுக்காத இதை எடுத்து வச்சுக்கங்க, சீக்கிரம் உலகம் முடிய போகுது. அது இல்லை, அந்த அழைப்பு இல்லை. வெள்ளம் பிரச்சனை இல்லை. நான் எத்தனை பேரை ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பு அளிக்கும் போது எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். மற்றவங்க தூங்குறாங்க, அவன் தூங்குறான், இவன் தூங்குறான், இவங்கெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, என்னை மட்டும் கூட்டு வந்து உபவாச கூட்டத்தில் உட்கார வச்சுட்டீங்க. என்னையா அப்படிதானே? நேரம் கிரிக்கெட்ல நான் எத்தனை ரன் எடுத்திருப்பேன் தெரியுமா? நான் அப்படி விளையாண்டுருப்பேன், இப்படி விளையாண்டுருப்பேன், நான் அப்படி இருந்திருப்பேன். எத்தனை வேலை, எம்பிட்டு வேலை எனக்கு. அதெல்லாம் மற்றவங்க தூங்குறாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் தூங்குவதை போல தூங்காமல் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாம சுதாரிச்சுக்கணும். அவன் சுதாரிச்சுக்கிறானோ இல்லையோ, நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஒரு உழுக்கி சுதாரித்துக் கொள்வோம். நான் தயாராக இருக்கிறேன். இனிமே கடைசி காலத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்ய போறோம், அதிகமா கவலைப்பட போறோம், பேச போறோம், தயாராக போறோம். என்ன பாச அதுக்குள்ள என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்லை. காலம் சமீபமாயிடுச்சு, இனி காலம் செல்லாது. காலம் சமீபமா இருக்கு. எப்போனாலும் ஒருவேளை இந்த ஈரானு, அமெரிக்கா, இஸ்ரேலு இந்த போர், இந்த யுத்தம் பெரிய யுத்தமா மாறி வருது, விசுவாச பிள்ளைகள் எல்லாம் வந்து கஷ்டப்பட போறாங்கன்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கே எடுத்துக்கிடுவார். ஏன்னா உபத்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய விட மாட்டாரு, கடந்து போக விட மாட்டார். பயமா இருக்குல்ல? என்னால விறகடுப்புல சமையல். அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல சூழ்நிலை அப்படியே. நிச்சயமா மனவாட்டியை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நல்லா வந்து நல்ல கேஸ் அடுப்புலயே சமைச்ச பிள்ளைய கொண்டு போய் விறகு அடுப்புல சமையல் சொல்லி விட்டுருவாரு ஆண்டவரு. அல்லேலூயா. ஒருவேளை தேவ திட்டம் அதுவாக இருக்கும் என்று சொன்னார். அந்த அது உபத்திரவ காலமாக ஆரம்பிக்க போகிறது. நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த யுத்தமானது உபத்திரவ காலத்தினுடைய நாட்களாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வருகை புரிஞ்சுக்கிச்சா? அப்ப மாற்றங்களை நம்ம என்ன செய்ய போறோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாற்றத்துக்கு பின்னால ஒரு தீர்ப்பு இருக்குது.
அது ட்ரம்ப்புக்கு இருக்குது, அது கொமேனிக்கு இருக்குது, யாருக்குனாலும் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகிறது, நான் எப்படி நிக்க போறேன்றதான் கேள்வி. அது ட்ரம்ப் அப்படி பேசிட்டாரு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படி இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் என்ன செய்யறேன், விழித்து கொள்ள போகிறேன். நான் முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நான் இன்னும் அதிகமாக என்னுடைய ஜெப நேரத்தை என்ன செய்ய போறேன், அதிகப்படுத்த போறேன். என்னுடைய ஊழியத்தை அதிகப்படுத்த போறேன். ஒரு 4 பேருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். நான் போய் சும்மா வெறுங்கையா அவர் முன்னாடி போய் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல அவர் முன்னாடி நான் நிர்வாணி வெறுங்கையா நிக்க முடியாது. இப்போ 4 பேருக்காவது என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லி என் கணக்குல ஒரு 4 பேராவது இருக்கணும். அமெரிக்காவுக்கு இங்க கனடாக்கெல்லாம் போறது சொன்னா பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் 2 லட்சம் ரூபாய் இருந்தாதான் டிக்கெட்டே கொடுப்பாங்க, விசா கொடுப்பாங்க. அங்க பணம் போட்டு வச்சுக்கிறாங்க. உங்க பணமா இருக்கிறது தேவையில்லை, ஆனா பணம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிக்கெட்டும் விசாவும் கிடைக்கும். அதனால என் அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும், ஒரு ஆத்துமாக்கள் இருக்கணும். நான் அதற்காக நான் ஓடணும். நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னைக்கு முழிச்சுக்குங்க ஆண்டவருக்காக. இன்னைக்கு ஒரு வைராக்கியத்தோட இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. எப்படியோ என்னுடைய வாழ்நாள் 120, அதுக்குள்ள நான் என்ன செஞ்சாகணும், என்னுடைய பணியை நான் தீவிரப்படுத்தி முடிக்க வேண்டும். நிறைவான பணியை முடிச்சேன்னு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.